எவ்வளவு இருக்க மாட்டீங்களா? ஒரு நிமிஷத்தை பாருங்க. சிஎம் வந்து இந்த மாதிரி கால் பண்ணாரு, என்னப்பா ரொம்ப வருத்தமா இருக்கு, எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரி விசாரணை கூட்டு போய் தான் சார் இப்படி பண்ணிட்டாங்க, இப்படிலாம் நடக்கும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். சரி என்ன கோரிக்கை அப்படின்ற மாதிரி கேட்டாரு. நான் சொன்னேன் இந்த மாதிரி நிரந்தர வேலை வேணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சரிப்பா உனக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணித்தரேன். தம்பி சூப்பர் தம்பி, வேலை வேணும் கேட்டிருக்கீங்க, கிடைச்சதா தம்பி? ரொம்ப சிறப்பு தம்பி, ரொம்ப அருமையா பண்ணிட்டீங்க. ஒரு அண்ணன் இறந்ததுக்கு உங்களால என்ன முடியுமோ உலகத்தையும் நல்லா புரிய வச்சிட்டீங்க தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. இந்த வீடியோ போட்டு நாங்க சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் சூப்பரா பதில் சொன்னீங்க தம்பி, அருமை. இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாளா அந்த கமெண்ட் எல்லாத்தையும் நான் பார்த்தது வரைக்கும் அந்த குடும்பத்தை ஹெல்ப் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் அந்த குடும்பத்துல அந்த தம்பிக்கோ இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை பண்ணி கொடுங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. சோ பரவாயில்ல, நிறைய பேர் சப்போர்ட்டா பேசுனீங்க, ஓகே தான். இப்ப இந்த தம்பி வந்து இதுக்கு ஒரு வேலை வேணும் கேட்டிருக்கேன், சோ பார்த்து பண்ணி தரேன் சொல்லியிருக்காங்க. சொல்றதுக்கு என்ன எடுத்தேன், இப்ப அப்படியே உள்டாவா பேசுறாங்க எல்லாருமே. சூப்பர்ரா, அப்படியே வந்து நாங்க உங்களுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணோம், உங்களுக்காண்டி இவ்வளவு இறங்கி பேசணும், தமிழ்நாடே உங்களுக்கு பின்னாடி நினைச்சு நீங்க டக்குனு இப்படி மாறும் நினைச்சு கூட பாக்கல. சோசியல் மீடியாவோட இப்ப இருக்கிற மனநலம் விடுதமா இருக்கு. ஆரம்பத்துல எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவா கொண்டு வந்துட்டு அதையே போட்டு நெகட்டிவா அடிக்கும். ஒரு உயிரை துள்ள துடிக்க கொண்டு இருக்காங்க. அதுவும் இந்த சொல்லுவாங்கல்ல, செத்ததுக்கு அப்புறம் தான் நரகத்துக்கு போயிட்டு அரக்கர்களை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. அந்த தம்பி மட்டும் உயிரோடு இருக்கும் போதே 6 அரக்கர்களை அவர் சுத்தி இருக்காங்க. அவனோட வலியும் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அந்த நேரத்துல சொல்லி வச்சு பார்த்தா நம்மளால பேச கூட முடியல, அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அப்படின்னும் போது அந்த குடும்பம் ஆல்ரெடி எவ்வளவு நொந்து போயிருக்கும். கண்டென்ட் பேர்ல போட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த குடும்பம் உடஞ்சு போயிருக்குது. சோ இது தாண்டி ஒரு அரசியல் ஒன்று நடக்குது. அப்படின்னும் போது அந்த ஒரு குடும்பம் என்ன பண்ண முடியும்? சாமானிய மக்களால என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன பண்றோம்? சப்போர்ட்ன்ற பேர்ல ஷேர் பண்றோம், கமெண்ட் பண்றோம், எல்லாருக்காகவும் பேசி வீடியோ போடுறோம். இது தப்புன்னு சொல்லி நம்ம அவங்கள நிக்கிறோம். சோ ஓகே நின்ட்டோம். இப்ப என்ன பண்ணலான்றீங்க? அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்னாக்கா அந்த இடத்துல ஆன் ஸ்பாட்ல யார் இருக்கா, யார் பார்த்துப்பா? நாளைக்கு ஏதாச்சும் ஒன்னாக்கா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? அந்த ஒரு குடும்பம் எவ்வளவுதாங்க தாங்கும்? இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அரசியல், அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம எதிர்பார்த்தது என்ன? அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஹெல்ப், உதவி. அதே போல அந்த வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை அப்படி போட்டு கொடுத்தா அந்த குடும்பம் பழிச்சுக்க சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்கல்ல. அப்போ அது உங்களுக்கு சரியா பட்டுச்சு. இப்ப அந்த விஷயத்த அந்த தம்பி சொன்னாக்கா இப்ப என்ன சொல்றானுங்கன்னா அதையே தப்புன்றாங்க. ஏன் ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்களா? மாத்தி பேசிட்டே இருப்பீங்களா? ஒரு 5 காவலர்கள் எதிர்த்து அவங்களால பேச முடியல, அவங்களால போராட முடியல, அதனால ஒரு உயிரே இழந்துட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மக்களால இந்த சிஸ்டத்தை எதிர்த்து என்ன பண்ண முடியும்? என்ன பேசிட முடியும்? எப்படி நிக்க முடியும்? யோசிக்க மாட்டீங்களா? ஒருத்தன் பேசிட்டா அப்படியே அதையே பிடிச்சி தொங்குறது இல்ல. ஒருத்தன் அவன் நல்லவன்ட்டான், அவன் நல்லவன். ஒருத்தன் கெட்டவன்ட்டான், அவன் கெட்டவன். உங்களோட ஒப்பீனியன் ஒண்ணுமே கிடையாது. இதுல அவன் என்ன சொல்றானோ அதுதான். இப்ப சோசியல் மீடியாவில் ஒண்ணு போட்டாங்களா, அப்படிதான் உண்மை, இவ்வளவுதான். உங்களுக்கு தனிப்பட்ட கருத்தே கிடையாது. அடுத்தவன் சொல்ற கருத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே வாழுங்க, சரியா? சும்மா நீங்க போட்ட ஒரு 4 கமெண்ட் சப்போர்ட் நினைச்சுக்கிட்டு நீங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு வாய்க்கு வந்தாலும் பேசாதீங்க.